ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்வதற்கான காலக்கெடு நீட்டிப்பு. இபிஎஃப்ஓ வெளியிட்ட இந்த அறிவிப்பை கவனிச்சிங்களா? மறந்துடாதீங்க. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பிஎஃப் என்பது ஊழியர்களின் மாத சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்படும் தொகையாகும். அரசு அலுவலகங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் எல்லா ஊழியர்களுக்குமே பிஎஃப் கணக்குகள் கண்டிப்பாக இருக்கும். அதன்படி 12% வரை ஒவ்வொரு மாதமும் ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்து பிடித்தம் செய்யப்படும். ஊழியர்கள் பணியில் இருக்கும் வரை இந்த பிஎஃப் கணக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஊழியர்கள் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு இந்த பணத்தை திரும்ப எடுத்துக் கொள்ளலாம். ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு, அதாவது இபிஎஃப்ஓ, அதன் உறுப்பினர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகிறது. மேலும் இந்த வருங்கால வைப்பு நிதி சலுகைகளில் இலவச காப்பீடு மற்றும் ஓய்வூதிய சலுகைகளும் அடங்கும். அதன் அடிப்படையில் ஒரு ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி கணக்கு பொதுவாக ஓய்வூதிய அடிப்படையிலான முதலீட்டு விருப்பமாக கருதப்படுகிறது. இந்நிலையில் அதிக ஊதியத்தில் ஓய்வூதியம் தொடர்பான விருப்பங்கள் அல்லது கூட்டு விருப்பங்களின் சரிபார்ப்புக்கான நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய இபிஎஃப்ஓ கால அவகாசம் வழங்கியுள்ளது. தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின்படி இந்த நீட்டிப்பு தேவையான சமர்ப்பிப்புகளை முடிக்க அதிக நேரம் தேவைப்படும். நிறுவனங்கள் மற்றும் அவர்களது சங்கங்களின் பல கோரிக்கைகளை ஏற்று அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி நிலுவையில் உள்ள ஓய்வூதிய விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்வதற்கான காலக்கெடுவை ஜனவரி 31, 2025 வரை இபிஎஃப்ஓ நீட்டித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இணங்க செயல்முறை சுமூகமாக முடிக்கப்படுவதை உறுதி செய்ய 2025 ஜனவரி 15ஆம் தேதிக்குள் நிறுவனங்கள் பதிலளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்வதற்கான காலக்கெடுவை இபிஎஃப்ஓ நீட்டித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.